ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து ஈவினிங் வந்து நம்ம வந்தாச்சு அப்படின்னு நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டோட் வெப்சைட் வந்து சுத்தமாக வந்து ரன்னே ஆகலை. ஸோ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாததுனால என்ன அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. ஸோ பொதுவாக ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த வெப்சைட் வந்து பிளாக் ஆகிறது வந்து ஒரு வாடிக்கையான விஷயம்தான். பட் வந்து பார்த்திங்கன்னா, காலேஜ் தரப்புலையாவது அந்த எஃப்டிபியில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட் அப்டேட்டு நம்மளுக்கு வராதனால ரிசல்ட் வராமல் போயிடுச்சோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் ரிசல்ட் வந்து வந்தாச்சு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட ரிசல்ட்டே நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காரு. சார் ரிசல்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வெப்சைட் வந்து இயங்கலை அப்படின்னு திருப்பி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:07. ஸோ இந்த டைமுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டு, சார் ரிசல்ட் வந்து நான் பார்த்துட்டேன், அதுக்கான லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சார், நீங்கள் செக் பண்ணி பாருங்கண்ணா. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவரோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு பார்க்கும்போது ரிசல்ட் வந்து வந்தாச்சு. ஆனால் டோட் வெப்சைட்டில் ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகும்போது அக்டோபர் 2023 அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் ஏப்ரல் 2024க்கான ரிசல்ட் அப்டேட் அதில் இருக்குது. ஸோ உடனே நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் வந்து பாருங்கள். தற்சமயம் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒரு 12 மணிக்கு அந்த டைமில் கூட நீங்கள் சப்போஸ் தூங்காமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு பாருங்கள். இல்லை வெடிக்காலம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ரிசல்ட் அப்படியே உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவலை சொன்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து தேங்க்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.